அரசியல் கண்ணிய தமிழர் காயிதே மில்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் நாடியோருக்கு அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை வழங்குவான் என்று குர்ஆன் கூறுகிறது. இந்த வசனத்திற்கொப்ப அல்லாஹ் ஒருவருக்கு அதிகாரம் வழங்குகிறான். ஆனாலும் முஸ்லிம் சமூகம் அரசியல் சாக்கடை என ஒதுக்கும் நிலையில் அதை மாற்ற வேண்டும். நமது சமூகத்திற்கு மட்டுமல்ல, அனைத்து சமூகத்திற்கும் நன்மை பயக்கும் வண்ணம் மாற்றி அதில் வெற்றியும் கண்டு வருகிறார்கள். மேலூர் ஜனாப் உமர் ஜமுனா பேகம் அவர்களுடைய திருமகனான அன்பு சகோதரர் முகமது யாசின் அவர்கள், இவர்கள் பிறந்தது 24/5/1966. தொழில்நுட்ப கல்வியை பெற்ற அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு அரசியல் மற்றும் சமூக பணியாற்றி வருகிறார்கள். 2004 வட்டச் செயலாளராக பொறுப்பேற்று மெல்ல மெல்ல தனது உழைப்பு மற்றும் அரவணைக்கும் பண்பால் 2014 நகர செயலாளர்களாக ஆனார்கள். தற்போது மேலூர் திமுக நகர செயலாளர், மேலும் நகரமன்ற தலைவர் பொறுப்பு வகிக்கிறார்கள். மேலும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக செனட் உறுப்பினராக செயலாற்றி வருகிறார்கள். கட்சி பணிகளை சிறப்பாக ஆற்றிய தலைவர் அவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அளிக்கப்பட்ட நற்சான்றிதழ் பெற்றிருக்கிறார்கள். ஜாதி மத வேறுபாடு இன்றி அனைத்து சமூகங்களின் விழாக்களில் பங்கேற்று மக்களுடைய நன்மதிப்பை பெற்றவர்கள். முஸ்லிம் சமூகம் களம் காண வேண்டிய துறையில் அனைத்து சமூக மக்களின் ஆதரவுடன் வலம் வரும் அண்ணன் முகமது யாசின் அவர்கள் அரசியலுடைய ஒரு முன்மாதிரி. அவர்களுக்கு கண்ணிய தமிழர் காயிதே மில்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய விருதை நமது பள்ளிவாசலுடைய தலைவர் அவர்கள் வழங்கி கௌரவிக்கிறார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். முடிச்சு உங்களுக்கு ஒரு பொண்ணோட அவ்வளவுதான் முடிச்சுல. இப்ப சனதுக்கு பேரு அந்த மகரமான உங்களுடைய பேரு வெளியே மட்டும் கொடுத்துருங்களேன். நான் இப்ப